ஆதியில் கொடுத்த வாக்கும்படி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண்மாதர்கள் அப்பேற்பட்ட இரண்டு பெண்மாதர்களே அமிர்தவள்ளி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயான் என்ற திருநாமத்தோடு முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார். ஆனால் இளையவள் வள்ளிதான் இங்கு உலகத்திற்கு வந்து, அதுவும் தமிழ்நாட்டிலே சோழ நாட்டிலே இருந்து பிரிக்கப்பட்ட தொண்டை நாட்டிலே சிற்றூரிலே முருகனுக்காக விதைக்கப்பட்ட இந்த திணைச்சோலை மத்தியிலே ஆலோலம் சோ ஓம் என்ற பிரணவத்தினுடைய அடிப்படையில் பறவை விரட்டுகிறாள் என்றால் அது முருகனுடைய இளைய மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப இங்கு ஆலோலமாடு மென்மையாளுடைய குரல் வளத்தை சிறிது நேரம் வர்ணிக்க வேண்டும். அப்படி வர்ணித்தால் முருகப்பெருமான் வெகு விரைவாக வந்து வழியை மனம் முடிவார். என்னுடைய கழகம் நிவர்த்தியாகும் என்ற காரணத்தினாலே இந்த பெண்மகளை நான் இன்னும் பார்க்கவே இல்லையில குரல் வளத்தை வச்சு வர்ணிச்சாச்சு. அப்ப இவளுடைய அழகை எப்படி வர்ணிக்கிறது? எப்படி ஒருத்தரை பார்த்தா தான் இவருடைய உருவம் இப்படி இருக்கும் தெரியும். கண்ணு இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும், பார்த்தா தானே சொல்ல முடியும். நாம் பாடுக கற்பனையில வர்ணிக்கிறோம். கண்ணு இப்படி இருக்கும், வாய் இப்படி இருக்கும்னு வர்ணிச்சுட்டான் சாமி. அப்படி இல்ல, சாதாரண எங்களுக்கு தான் அப்படி பார்த்தா தான் வர்ணிக்க முடியும். சரி இல்லைங்க, அதைத்தான் நானே சொல்றேன். கற்பனையில நான் வேற மாதிரி வர்ணிச்சு அந்த அம்மா எனக்கு இப்படியா இருக்குன்னு கேட்டுட்டா அதானே. சரி இருந்தாலும் ஒரு என்ன சொல்றது, அதை எது சொல்றது இல்ல, அது ஒரு வர்ணிக்கிறதை எப்படி சொல்றதுன்னு கேட்கிறேன். ஏன்னா எனக்கு முன்ன பின்ன இந்த மாதிரி அனுபவங்கள் கிடையாது, யாரையும் வர்ணித்தது கிடையாது. ஆமாவா நீங்க வந்து அசால்ட்டா சொல்லக்கூடாது. நாரதர் எந்த பொம்பளையாவது போய் வர்ணிச்சுக்கிட்டாரு இல்ல வர்ணிச்சுக்கிட்டு தர்றாருன்னு கேட்கிறேன். அப்ப வர்ணிக்கலாமா? இன்னைக்கு ஏன் தடவை போய் என்ன வர்ணிக்கணுமே, என்ன பண்றது? நீங்க என்ன சாமி சொல்லி அதனாலதாங்க தெரியலங்கிறேன் எப்படி வர்ணிக்கிறதுன்னு. இருந்தாலும் இவளுடைய அழகை அத்திப்பழத்திற்கு நிகராக வர்ணிப்போம். அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சேகப்பா, கந்தை அத்தமாக சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு உலகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. தீபம் வந்த வெண்ணிலவே, நிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போது மாறாது இப்போது நந்தந்த பூவே. அத்திப்பழ சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தேவலோக பெண் இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. ரெக்கையடிக்குது, நெஞ்சு துடிக்குது, இந்த உலகிற்கு வந்திடமா. உத்தரவு போட்டுவிடு, உத்தரவு போட்டுவிடு, யோசிக்க நேரம் இல்லை. நாம ஒத்திகையே பார்த்து புட்டா வெட்டையில் தூக்கம் இல்லை. அடி சாமந்தி பூவே, சமஞ்ச பூவே, சாமத்தில் இருக்கு சங்கதி, சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு உலகம் வந்தாலும் ஒண்ணு கண்டு தேகப்பா. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே, இவ குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சு குத்த வைக்க பெண்ணு காத்திருந்தா. குத்து விளக்கிற்கு என்னை தந்தா, இந்த குமரி பெண்ணுக்கு தன்னை தந்தா. காத்திருந்தேன் நான் காத்திருந்தேன், காத்திருந்தேன் காத்திருந்தேன், கண்ணுகளி எட்டுமே. பூத்திருந்தேன் பூத்திருந்தேன், பூஜை நடக்கட்டுமே. அடி ஆத்திரமண்ணே அவசரமண்ணே, உலையில் இருக்கு விருந்து, உலையில் இருக்கு விருந்து. அத்திப்பழம் சேகப்பா, எங்க அத்தமக சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு உலகம். தீபம் கொண்ட வெண்ணிலவே, வெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போது மாறாது இப்போது நந்தந்த பூவே. அத்திப்பழம் சேகப்பா, இந்த
சுந்தரவல்லி பொண்ணு சேகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு சேகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் ஒண்ணு கண்டு சேகப்பா